மாடசாமிக்கு மெட்ராஸில் நல்ல இடத்துல ஒரு நல்ல வீடு இருந்தது. அந்த வீடை விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால், வீடை விற்கிறதுக்கு எல்லாம் ஒரு புரோக்கர் மூலமாக எல்லாம் பேசி முடித்தான். ஒரு 2.5 கோடிக்கு பேசி முடிச்சுட்டாங்க. சரி, 2.5 கோடி நமக்கு வருது, அதை நம்ம வேலையாக நல்லபடியாக முதலீடு பண்ணணும் அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருந்தான். இவன் நினச்சான் எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்லேயே பணம் வந்துடும் அப்படின்னு நினச்சான். அந்த இடத்த வாங்குறவர் அவர் பெரிய கான்ட்ராக்டர். அவர் என்ன பண்ணார், பார்க்க வேண்டியவங்கள பார்த்து கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து வெறும் 49 லட்சத்துக்கு பத்திரத்தை பதிவு பண்ணி 49 லட்சத்தை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டார். மீதி ரூபாயை அப்படியே இந்த சினிமாவில் வர மாதிரி ஒரு சாக்கு பை மாதிரி ஒன்று போட்டு ரூபாயை திறந்து காமிச்சு ரூபாயை கொடுத்து மீதி 2 கோடி ரூபாயை கையில் கொடுத்தார். அப்போது இது கருப்பு பணம். இவனை பொறுத்தளவு, மாடசாமியை பொறுத்தளவில் 50 லட்சம் 49 லட்சம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒயிட்டாக வந்துடுச்சு. இவன் இப்போது இந்த 2 கோடி ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, அவ்வளவும் கருப்பு பணம்ல, என்ன பண்ணுறது என்னென்னு பொச முட்டிட்டு வரான். இப்போ வேறு எலெக்ஷன் டைமாக அங்கங்கே செக்கிங் இருக்குது. இவனுக்கு வேண்டாதவன் எவனா மொட்டை கடிதம் எழுதி போட்டோம்னா இவன் வீட்டுக்கு ரைடு வந்துடுவானுங்க. இப்படி நினச்சி இப்போ தூக்கம் இல்லாமல் அவன் பயந்துக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்குது நிலைமை. அந்த கருப்பு பணம் ஒயிட்டு பணம் அதில் இவ்வளோ சிக்கல் இருக்குது. இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் நமக்கு கூட கொஞ்சம் நஷ்டமானாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி எல்லாமே கணக்கில் வரக்கூடிய படமாக கொடுக்கவோ வாங்கவோ செஞ்சால் எல்லாருக்கும் நல்லது. டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம், மன நிம்மதியோடு இருக்கலாம். இது இந்த மாடசாமி அனுபவத்திலிருந்து நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பாடம்.